ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போது நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமானோட ஒரு கோயில், 108 அடி உயரம் கொண்ட ஒரு ஹனுமானோட ஒரு கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதான் வந்து அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இது ஃபுல்லாக பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், கோயிலுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் அந்த மலை மேலே அது பக்கத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷனாக இருக்குது. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி, கோயிலுக்குள்ளே போவோம். இதான் வந்து இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ சில படியெலாம் தாண்டி தான் வந்து நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போகணும். ரொம்ப தூரம் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏறி போயிட்டே இருக்கட்டும். பக்கத்தில் வந்து ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கேன். பக்கத்தில் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஷிம்லாவில் வந்து 108 அடி உயரம் கொண்ட ஒரு ஹனுமான் சிலைக்கு கீழே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ அதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா 108 அடி உயரமுள்ள ஒரு ஹனுமான் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஷிம்லாவோட வந்து ஒரு இங்கேருந்து இந்த கோயிலேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக. அங்கே பாருங்கள், நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டல் அங்கே தான் இருக்குது. அந்த டவருக்கு கீழே தான் வந்து அந்த ஹோட்டல் இருக்குது. அந்த கை பாயிண்ட் பண்ணுற இடத்துல அது கீழே தான் வந்து அந்த ஹோட்டல்கிட்ட தான் வந்து நம்ம அங்கேருந்து வந்து அந்த நிறையா ரோட்ஸ்லாம் வந்து கடந்து வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த 108 அடி உயரம் கொண்ட ஒரு அந்த ஹனுமானை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப உயரத்தில் ஹனுமானுக்கு வேறு இடம் கிடைக்கலையா இல்லையான்னு தெரியல. ஷிம்லாவில் இவ்வளோ உயரத்துக்கிட்ட வந்து அவர் வந்து உட்காந்துருக்காரு, நின்றுட்டுருக்காரு. ஸோ அதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க.
ஹனுமான் தெரியாத பாருங்க. இது கீழே வந்து சும்மா ஒரு அரேனா மாதிரி போட்டிருக்காங்க. அந்த அரேனாவில் இருந்து நம்ம அந்த ஹனுமானை பார்க்கலாம். ஷிம்லாவில் இப்படி ஒரு லொக்கேஷனில் நம்ம வந்து வீலாக் பண்ணுறது இதான் ஒரு ஃபஸ்ட் டைம். இப்போ தான் நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஷிம்லாவுக்கு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷிம்லா வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து நம்ம ஹனுமான்கிட்ட ஒரு ஆசீர்வாதம், அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே, சனிக்கிழமை, ஹனுமான் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கார். அவர்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ஃபஸ்ட்டு நான் ஹனுமான் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள் நம்ம ஹனுமான் எப்படி இருக்காருன்னு. ரொம்ப அருமையான ஏரியாங்க. லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பெண்டு இருக்குது, அவ்வளோ பெண்டு. நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வரதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ வந்து நம்ம சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறையா ஜூம் காஸ் இருக்குது, நிறையா ரெண்டல் காஸ் இருக்குது. பட் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்தால் அது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து இப்போது நம்ம ரெண்டல் கேப் பிடிச்சிட்டு நம்ம வந்தோம்னா அவங்களுக்கு தெரியும் இந்த லோக்கல் ஏரியாவில் எப்படி எப்படி இருக்குது, எப்படி போகலாம், என்ன எதுன்னு இருக்குது. ஸோ சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அந்த சேஃப்டியோட நீங்கள் ஒரு இங்கே லோக்கல் கேப்பை வந்து பிடிச்சி நீங்கள் வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அது வந்து உங்கள் மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க ஷிம்லாக்கு வரும்போது. ஸோ இப்போ வந்து நான் வந்து மேலே போக போகிறேன். வாங்க, ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. என்னம்மா யோசிச்சிருக்காங்க சாமி, வளைச்சி வளைச்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. சும்மா ரசனையெல்லாம் அழகாக கட்டியிருப்பாங்க பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹனுமான் கிட்ட வந்தாச்சு. ரொம்ப தூரமாக உயரமாக இருக்கார். 108 அடி உயரம்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஹனுமானை வந்து இவ்வளோ உயரத்தில் வந்து எதுக்கு வந்து தங்கியிருக்காருன்னு தெரியல. பட் ஆனால் ஹனுமான் வந்து ஒரு ரசனையான ஆளாக தாங்க இருக்கார். இந்த மாதிரி ஒரு சீனட்டிக் பிளேஸில் பாருங்கள், அவரோட பார்வையிலேருந்து ஷிம்லாவே தெரியுதுங்க. அப்படியே ஷிம்லாவோட எல்லா அந்த மலைகள்லேருந்து எல்லா இடமும் தெரியுது. அதனால தான் ஹனுமான் இவ்வளோ உயரத்தில் வந்து உட்காந்து ஒரு சைட் சீயிங் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவரை தேடி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு சமத்தியான ஒரு லொக்கேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. அதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள்,
கிளைமேட்டு, இந்த லொக்கேஷனு, இதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது நண்பா. ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வந்து, டெல்லியில் வந்து, இங்கே வந்து ஷிம்லாவில் வந்து இப்படி ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஹனுமான்ஜியை பாருங்கள். இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து அந்த ஹனுமான்ஜியை வந்து யாரும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் ரெக்வஸ்ட் வாங்கிட்டு வந்தால் இங்கே வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே உள்ளே வந்து ஏதோ ஒரு மடம் மாதிரி போட்டிருக்காங்க. அது உள்ளே வந்து நிறையா வந்து ஒரு லொக்கேஷன்ஸ் மாதிரிலாம் இருக்குது, சின்ன சின்ன ஸ்பாட் மாதிரி. அதையும் பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் வந்து ஹனுமான் கோயில் மந்திர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஷூலாம் போட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஷூ போட்டு அவுத்துட்டு ஷூவை கழட்டிட்டு நம்ம உள்ளே போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஷூவை கழட்டிட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹனுமானோட அந்த மந்திர் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளார அவரோட கோயில். பட் ஆனால் இப்போது கோவிடுங்கிறதுனால அந்த கோவிலெலாம் லாக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பட் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சாத்தியிருக்கு. ஆமாம், பார்க்கு தான். ஃபுல்லாக வந்து ஒரு அழகான ஒரு பார்க்கு. மக்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்க் இருக்குது. பார்க்கு இதுக்கு உள்ளார கீழே போனால் பார்க் இருக்குது. ஸோ வந்து நம்ம போயிட்டு எங்கே வழி எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து உங்களை கேட்ச் பண்ணுறேன். இது வரைக்கும் வெயிட் பண்ணி. கோயில் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் கோயில் திறந்துருக்கு. இதுதான் வந்து ஹனுமானோட கோயில் என்ட்ரன்ஸில் இருக்குது உள்ளார. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு அரேனா மாதிரி. இங்கேருந்து கீழே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு பகுதி மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ நான் வந்து அதுக்குள்ளே போய் பார்க்க போகிறேன். ஒரு பேரிகேட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் கீழே வந்து இது அடிவாரத்துக்கு போகிறது போல இருக்குது. நான் தெரியாமல் இறங்கி வந்துட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க லொக்கேஷனு. ஷூட்டிங் எடுக்கலாம் பக்காவாக. ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஏரியா. யாரும் ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஏரியாவை. அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே போவேனான்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது. அடியிலெல்லாம் போயிட்டுருக்குங்க எங்கேயோ. ரொம்ப வேறு மாதிரி இருக்குது லொக்கேஷன். வந்து இதுக்கு மேலே போகிறது
கீழே போகிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் நம்ம மேலேயே போயிடலாம், அதான் நல்லது. கண்ணு கூசுது. ஸோ நம்ம வந்து மேலேயே போயிடலாம். பாருங்கள், ஆஞ்சநேயர் தெரிகிறாரு. கீழே இருக்கிற லொக்கேஷன் இது காடு மாதிரி போயிட்டே இருக்குது. ஸ்லிப் ஆனால் அவ்வளோதான் போல இருக்குது. பட் லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சும் இது மாதிரி ஏரியாக்கெலாம் வரணுங்க. நம்ம வந்து எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம், லைஃப்பில் என்னென்னமோ அனாவசிய செலவுலாம் பண்ணுறோம். பட் இது மாதிரி நம்ம மனசுக்கும் நம்ம கண்ணுக்கும் நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சியான ஒரு இடத்த வந்து பார்க்குறதுல ஷப்பா பாருங்கள். அடிவாரத்தில் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் உளுந்தேன்னா முடிஞ்சு போச்சு. கீழே போய் விழ வேண்டி தான். அந்த குணா படத்தில் கமல் சார் போகிற மாதிரி கீழே உருண்டுட்டு போயிடுவோம் போல இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு இது மாதிரி நர்சரி மாதிரி கூட வச்சுருக்காங்க. உள்ளே போகலாமா இல்லையான்னு தெரியல. பட்டு போய் பார்ப்போம். திறந்துருக்கு பாருங்கள். உள்ளே ஒரு நர்சரி செடி மாதிரி வச்சுருக்காங்க. பூட்டியே கிடக்கு. பாம்பு கீம்பு இருக்க போது பயமாக இருக்குது. அது வேறு யாருமே இல்லை. எதுக்கு பூட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் வந்து உள்ளே வந்துட்டு எதுவும் பாம்பு கீம்பு வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ பெட்டர் நம்ம வெளில போயிடலாம். என்ன ட்ரீங்க இது? இதெல்லாம் என்ன ட்ரீன்னு யாருக்காச்சும் தெரிஞ்ச தயவுசெய்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரீலாம் எங்கே இருக்குது? சிம்லாவில் இருக்குது. அது என்ன ட்ரீனே தெரியல, அது பேர் தெரியல எனக்கு. இந்த மாதிரி ட்ரீ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ட்ரீயோட பேர் தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஒருவேளை ஷிம்லாவுக்கு வந்து நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் ஷிம்லாவை டிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஷுவராக ஜம்மு போகிறோங்க. ஜம்முவை வந்து நான் போகிறேன், உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் இந்த லாக் மூலிமா. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஜம்மு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க மைண்டுக்கு. வாரே வா, சன்லைட்டுக்கும் அந்த ஹனுமானோட அந்த அப்படியே அந்த உடம்புக்கும் அந்த ட்ரீக்கும் நடுவில் அப்படியே அந்த ஒளி வந்து அப்படியே அந்த கீழே படும் போது நம்ம கேமரா ஆங்கிளில் கேப்சர் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம மேலே போயிடலாம். இதுதான் நர்சரி. நம்ம உள்ளே போயிட்டு வந்தது சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஷிம்லாவில் இருக்கிற 108 அடி உயரம் கொண்ட ஒரு அனுமானோட ஒரு கோவில். அந்த கோவிலோட லொக்கேஷனுக்கு தான் நான் வந்து உங்களை இப்போ சுற்றி காட்டினேன். ஸோ அடுத்து இன்னொரு லொக்கேஷனுக்கு நம்ம போகலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அங்கே பாருங்கள் விஞ்ச் போகுதுங்க. அது அங்கே பாருங்கள், விஞ்ச் கீழே இறங்கிறதுக்கு விஞ்ச் போகுது. அங்கே போயிட்டுருக்கு. அதுதான் இந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்காங்க. விஞ்ச் போகுது, அதெல்லாம் போயிட்டுருக்காங்க. பட் விஞ்சில் வந்து சுற்றி காட்டுறாங்க போல இருக்குது கீழே. ஸோ நம்மளுக்கு விஞ்சுனா வந்து செட் ஆகாதுங்க. அதான் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம உடம்புக்கு எது ஒத்து வருதோ அதை மட்டும் நம்ம பண்ணுவோம். தேவையில்லாமல் விஞ்சில் போயிட்டு வேறு மாதிரி சிக்கலுக்கு வந்துடக்கூடாது. ஸோ விஞ்ச் போகுது. ஸோ அடுத்த ஷிம்லாவோட லொக்கேஷன் பாயிண்ட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ். டடா.